இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஹேண்ட்பெல் கம்ப்ரஸரில் வந்து சர்வீஸ் டைம் எப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் பிஎல்சியில். இதுதான் ஹேண்ட்பெல் கம்ப்ரஸர் பிஎல்சி. அது வந்து ஸ்டார்ட் பட்டன், இது வந்து ஆஃப் பட்டன், கம்ப்ரஸர் ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டன், ரீசெட் பட்டன், என்ட்ரு பட்டன், ரைட் பட்டன், இது வந்து லெஃப்ட் சைடு பட்டன், டவுன் பட்டன், அப் பட்டன். இப்போ வந்து டவுன் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம கரண்ட் எவ்வளோ எடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். மோட்டர் வந்து எவ்வளோ ஆம்ஸ் கரண்ட் எடுக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் 3 ஃபேஸும். அதுக்கப்புறம் டவுன் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்பர் லிமிட் ஏர் வந்து எவ்வளோ ப்ரெஷர் ஐடியில் ஆகணும், லோயர் லிமிட் எவ்வளோ வந்து ரீஸ்டார்ட் ஆகணும், அதுக்கப்புறம் டோட்டல் ரன்னிங் ஹவர்ஸ், இது வந்து லோடு ஹவர்ஸ், கம்ப்ரஸர் எவ்வளோ லோடில் ஓடிக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். மறுபடியும் டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபங்க்ஷன் செலக்ட்னு சொல்லி வரும். ஃபங்க்ஷன் செலக்டில் வச்சு என்ட்ரு தந்திங்கன்னா மெயின்டெனன்ஸ்குள்ளே போகணும். என்ட்ரு வந்து மெயின்டெனன்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஏர் ஃபில்டர் யூஸ்டு டைம், அதாவது வந்து ஏர் ஃபில்டர் வந்து 971 மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்காங்க, பேலன்ஸ் வந்து 529 மணி நேரம் இருக்குது. அதுக்கப்புறம் டவுன் பட்டன் அழுத்தினீங்கன்னா ஆயில் செப்பரேட்டர், இது வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா 971, பேலன்ஸ் இருக்க ஹவர்ஸ் வந்து 2229 இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கு பார்த்திங்கன்னா 971, பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 529. லூப் டைம் அதுவும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்க பார்த்திங்கன்னா 971, பேலன்ஸ் இருக்க ஹவர்ஸ் வந்து 529. இது வந்து ஸ்டாப் டைம். அதுக்கப்புறம் டிவைஸ் இன்ஃபர்மேஷன் வரும். சர்வீஸ் டைம் பார்த்ததுக்கப்புறம் ரீசெட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம வெளியே வந்துக்கலாம். வெளியே வந்தீங்கன்னா நார்மலாக ஃபங்க்ஷன் மோடுக்கு வந்துடும். இப்போ வந்து கம்ப்ரஸர் வந்து ஆஃபில் இருக்குது, லோடு வந்து ஆஃபில் இருக்குது. இப்போ வந்து ஸ்டாப் பட்டன் வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ வந்து கம்ப்ரஸர் வந்து டோட்டலாக வந்து ஆஃப் ஆகிடும். கம்ப்ரஸர் வந்து ஆஃப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஆஃப் ஆகும். நம்ம ஸ்டாப் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னே சடனாக வந்து கம்ப்ரஸர் வந்து ஆஃப் ஆகாது. ஒரு குறிப்பிட்ட டைமிங் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கம்ப்ரஸர் வந்து உங்களுக்கு வந்து ஆன் ஆகும், ஸ்டாப் ஆகும். இப்போ வந்து 30 செகண்ட்ஸ் ரிமைனிங் ஆகிட்டுருக்கு. இப்போ கம்ப்ரஸர் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. மறுபடியும் வந்து நம்ம ஆன் பண்ணுறதா இருந்தால் இந்த 30 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து கம்ப்ரஸரை வந்து ஆன் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி வந்து கம்ப்ரஸரை வந்து நம்ம ஆன் பண்ணாலும் ஆன் வந்து ஆகாது. அந்த டைமிங் வந்து ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆன் பண்ண முடியும் கம்ப்ரஸரை. டைமிங் வந்து 30 செகண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட் பட்டன் வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டோம். ஏர் வந்து 6.3 இருக்குது. அது வந்து டவுன் ஆனால் தான் 6.2 வந்தால் தான் உங்களுக்கு வந்து கம்ப்ரஸர் வந்து ஆன் ஆகும். அது வரைக்கும் கம்ப்ரஸர் ஐடியில் தான் இருக்கும். இப்போ 6.1 வந்துருச்சு. கம்ப்ரஸர் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுச்சு. ஆன் ஆகி இப்போ ஓடிட்டுருக்கு. இப்போ லோடு வந்து ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகுது. நாம் இப்படி தான் பிஎல்சிக்குள்ளே போய் நம்ம டைமிங் சர்வீஸ் டைம் வந்து எவ்வளோ பேலன்ஸ் ஹவர்ஸ் இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.